வணக்கம் நிக்கிதா. கடந்த 25ஆம் தேதி அன்று 4 பெண்கள் 2 ஆண்கள் என 6 பேர் முட்டுக்காடு படகு இல்லத்தில் இரவு நேரத்தில் சுற்றி பார்த்து உள்ளனர். அதே போன்று அந்த படகு இல்லத்தில் சுமார் 6 இளைஞர்கள் படகு இல்லத்திலும் சுற்றி பார்த்து உள்ளனர். அப்போது அந்த படகு இல்லத்திலிருந்து 4 பெண்கள் 2 ஆண்கள் வந்த கார் படகு இல்லத்திலிருந்து செல்லும் போது அப்பகுதியில் 4 இளைஞர்கள் வந்த அந்த கார் மீது உரசியதாக கூறப்படுகிறது. கார் உருசியை அடுத்து பெண்கள் வந்த அந்த கார் நிற்காதால் ஆண்கள் அந்த காரை பின்தொடர்ந்து சென்று பெண்கள் சென்ற காரை வழிமறித்து காரில் இருந்து வந்த இளைஞரை ஒருவரை பெண்கள் வந்திருந்த கார் அருகாமையில் ஆவேசமாக கூச்சலிட்டனர். இதனால் காரில் இருந்த பெண்கள் கூச்சலிட்டுள்ளனர். இந்த காட்சி தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் இந்த காட்சிகளை வைத்து பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில் கானாத்தூர் போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞர்களை தேடி வந்த நிலையில் நேற்று காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 6 இளைஞர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை கல்லூரி மாணவர்கள் என தெரிய வந்தது. இதையடுத்து 5 மாணவர்களையும் கைது செய்து கானாத்தூர் போலீசார் காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சந்துரு என்ற இளைஞர் மட்டுமே தலைமறைவாக உள்ள நிலையில் அவரையும் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மதியம் இதனுடைய முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.